ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கம்யூனிட்டிங் 50 இயர்ஸ் ஆஃப் தலைவர்ஸ் 3 முடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 1976 வெளிவந்த 3 முடிச்சு படத்தை பற்றிய நம்முடைய பதிவு. இந்த படத்தில் தலைவர், ஸ்ரீதேவி, கமல்ஹாசன் ஆகியோர் நடித்திருந்தார்கள். தலைவரோட பர்த்டே ஒட்டி ஏன் இதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 45 இயர்ஸ் ஆச்சு. ஸோ எப்படி அவர் ரசிகரை அட்ராக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்குறது நல்லது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லன் வேஷன் தான் தலைவருக்கு. ஸோ அவர் ஸ்ரீதேவி மேலே விரும்புவார், ஆனால் ஸ்ரீதேவி கமல்ஹாசனை விரும்புவாங்க. எப்படியான அதை தடுத்துடணும் அப்படின்னு பார்ப்பாரு. பட் அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் கமல்ஹாசனும் நம்புவார், தலைவர் ஒன்றும் துரோகம் இழைக்கலை அப்படின்னு நினைப்பார். ஸோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை போட்டில் போகும்போது கமல்ஹாசன் தவறி தண்ணியில் விழுந்துருவார். விழும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே டிவியில் கூட பார்த்துருப்பீங்க, சினிமாலையும் பார்த்துருப்பீங்க. விழுந்துருவார். எனக்கு நிச்சயம் தெரியாது சொல்லிட்டு பொய் சொல்லி காப்பாற்றாமல் விட்டுருவார். அப்படியே அந்த அந்த ஒரு வில்லத்தனம் நம்ம பார்க்கணும். தட் இஸ் வித்தவுட் டூயிங் எனி, என்ன சொல்கிறது, ஒரு வசனம் பேசாமல், ஒரு கண்ணெல்லாம் இது பண்ணாமல் அந்த எக்ஸ்ப்ரெஷன் காட்டுவார் பாருங்கள். அப்படியே வில்லத்தனம், அப்படியே நமக்கே அவர் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி கொரோனா மாதிரி ஒரு அந்த ஃபீலிங் வரும். பட் அதை பாலச்சந்தர் ஓன்ட், என்ன சொல்கிறது, ரொம்ப காட்ட மாட்டார் அந்த இதை. அதுக்கப்புறம் he will try his best to again come to ஸ்ரீதேவி. பட் ஸ்ரீதேவி தப்பிச்சு திரும்பி அவங்க அப்பாவுக்கே ரெண்டாந்தாரமாக ஆயிடுறாங்க. ஸோ இது பாலச்சந்திரோட வழக்கமான ஒரு ட்விஸ்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ இது பண்ண உடனே தலைவர் he cannot bear it. ஸோ அந்த ஒரு ஃபீலிங், அந்த தவிப்பு அப்படியே அதை வெளிப்படுத்தியிருப்பார். நமக்கு ஒரு தான் உணர்ச்சி போராட்டம். நம்ம அப்படியே படிப்பை ரசிக்கலாம் நம்ம. ஏன்னா பாலச்சந்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப நெகட்டிவாகவே காட்டாமல் ஒரு இதுவாகவே தலைவர் காமிச்சிருப்பார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ திங்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தலைவர் ஈஸியாக ஹீரோவாக ஈக்குவல் டிரான்சிஷன் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் வில்லனாக வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விட்டேக் சத்யராஜ் எடுத்துட்டிங்கன்னா, even though he tries his best to be a hero when he was in, ஸ்டில் மக்கள் ரொம்ப ஃபுல்லாக ஒத்துக்கல அவரை ஒரு ஹீரோவாக. அதனால தான் இந்த பாலச்சந்திரை பொறுத்தவரை அந்த வில்லத்தனத்தையும் ஒரு மாதிரி அந்த இதுவாக காமிக்காமல் அப்படியே ஒரு கவித்துவமாக அப்படியே சிஷ்யங்கிறதுனால நம்ம தெரில, அப்படியே ஒரு காமிச்சிருப்பார் அந்த படத்தில். ஸோ கடைசியில் ரஜினி ஒரு பொண்ணை கெடுத்திருப்பார் ஆரம்பத்திலேயே. அந்த பொண்ணை திரும்பி கழுத்தில் முடிச்சு போடுறது தான் 3 முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. ஸோ அதில் ஸ்ரீதேவி தலைவர் கண்ணான்னு கூப்பிட்டு பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது அப்படியே நமக்கே சிரிப்பாக வரும். ஸோ தலைவரால் he couldn't accept this. பட் ஒரு இயலாமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ரசிகர்களாக ஆல்ரெடி பார்க்கலாம். ஏன்னா இட் இஸ் நாட் ஷோன் தலைவர் இன் டோட்டலி நெகட்டிவ் ட்ரைட். ஸோ அந்த ஒரு இதை பாலச்சந்தரை பாராட்டணும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் படத்துலேயே தலைவர் வில்லன் நடிச்சிருப்பார். அதுலேயே அப்படியே அந்த சொல்லுவார், அந்த கடைசியில் இவள் டெல் சுஜாதா ஆல்சோ, பட் நான் இவ்வளோ பண்ணி நீ அமைதியாக இருக்கே அப்படிம்பாரு பாருங்கள். அப்படியே நமக்கே அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு ஹேட்ரட் வரும். தட் இஸ், ஆனால் அதுதான் அந்த வில்லத்தனோட உச்சகட்டம். அதை செம்மையாக வெளிப்படுத்தியிருப்பார். நம்பியாரே பாராட்டிக்கிறார் தலைவரை. நான் தான் சிறந்த வில்லன் நினச்சேன், என்னை விட சிறந்த வில்லன் ரஜினி தான் அப்படின்னு அவரே சூப்பர் வில்லன் நடிகரே பாராட்டியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தையும் காட்டணும். அதுவும் ஒரு நவரசத்துலேயும் அதுவும் ஒரு இதுதான். கமல்ஹாசன் சிறந்த நடிகராக இருந்தாலும் அந்த வில்லன் ரோலில் அவர் அந்தளவு பண்ணியிருப்பாரா எனக்கு ஐ டவுட். ஸோ அந்த விஷயத்தில் தலைவர் தான் சூப்பர் வில்லன், நம்ம பெருமைப்படுத்திக்கலாம். அந்த வில்லத்தனத்தோட ஒரு ஈஸியாக வந்ததுனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஈவன் ஆஃப்டர் நியர்லி 25 இயர்ஸ் கழிச்சு கூட சந்திரமுகியிலே அந்த வில்லன் செம்மையாக பண்ணார். லக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வில்லன் அவருக்குள்ளேயே அந்த வில்லன் கேரக்டரோட ஸ்ட்ரென்த் இருந்ததுனால தான் he could easily do it.
ஸோ அதுதான் தலைவரோட